யார் யார் கேமை அமுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதில் யாரெல்லாம் யார் பேர் சொன்னாங்கன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். கானா வினோத் அண்ணா வந்து ஆதிரை பேரை சொன்னாங்க. வெளியில் போயிட்டு உன் கேம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை அமுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அடுத்ததாக சபரி யாரை சொன்னாங்கன்னா திவ்யா எப்போவுமே தான் செஞ்ச வேலையை மட்டும்தான் பெருசாக சொல்கிறாங்க, அடுத்தவங்க வேலையை பெருசாக சொல்லலை, ஸோ அடுத்தவங்கள புட் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. அப்போ திவ்யா ஒரு லுக்கு விட்டுருப்பாங்க. இனி இருக்கு ஒரு பயங்கரமான ஃபயர் பர்ஃபார்மன்ஸ், அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானா வந்து டக்குன்னு பார்வதியை சொல்லிட்டாங்க. நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், என்னடா வியானாக்கு இவ்வளோ தைரியமானு. பார்வதி தான் மற்றவங்க கேம் அப்படி தன்னோட கேம் நல்லாகிறதுக்காக யாரை வேணால் அடித்து அமுத்துவாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்ததாக வந்து அமித் வந்து கனியை சொல்லிட்டாங்க. கனியை சொன்னது கனியக்கா ரொம்ப ஹர்ட் ஆகி அவங்க வந்து அந்த எபிசோட் முடிஞ்சு அவர்கிட்ட அழுதுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து யாரை சொல்கிறாங்கன்னா பார்வதி வந்து மற்றவங்க கேமை ரொம்ப டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவையும் சொல்கிறாங்க. ரம்யா எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பின்னு ஒரு பாசத்தை போட்டு நம்மளை வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்க விடாமல் ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறார். அடுத்து அரோரா சொன்னது தான் டாப் நாச். அரோரா சொல்கிறாங்க, ரம்யா வந்துட்டு சபரியோட கேமை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சபரியை ரொம்ப போட்டு அமுக்குறாங்கன்னு சபரி ஃபேன்ஸ் சார்பாக அரோரா சொன்னதுக்கு அரோராவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ்ன்னு தான் நான் சொல்லணும். உண்மை அதுதான். ரம்யாவால் சபரியோட கேம் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது, அதை சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, பாரு வந்து கமர்தீன் கேமை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறாங்க, பார்வதி கடைசி படிச்சுக்குவாங்க, கமர்தீனுக்கு அது தெரியாது, தனக்கு யார் மேலே அது கோவம் இருந்தால் அது கமர்தீன் கிட்ட சொல்லி சண்டை போட வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆதிரை வந்து எஃப்ஜே சொல்கிறாங்க, இந்த மாதிரி எஃப்ஜே வந்து கேர்ள்ஸை யூஸ் பண்ணி கேம் விளையாடுறாரு அப்படின்ட்டு. கமர்தீன் வந்து ஆதிரையை சொல்கிறாங்க, ஆதிரை தான் வந்து அரோராவை ஏற்றி விடுறாங்க, அதனால் அரோரா ஒரிஜினாலிட்டி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப்பர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னதுலேருந்து அரோராவோட பிஹேவியர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்து பிரஜனனை யார் சொல்கிறாங்கன்னா, கனி வந்து மொத்தமாக விக்ரம் எஃப்ஜே சபரி 3 பேரோட கேமையும் ஸ்பாயில் பண்ணுறாங்க. அதில் சபரி ஒதுங்கிட்டாரு, எஃப்ஜே பொழைச்சிக்குவான், விக்ரம் மட்டும் இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவரும் வெளியே வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ விக்ரம் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு பாருங்க, எனக்கு தெரியும்டா டேய் அந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து சாண்ட்ரா வந்து விக்ரமும் கனியும் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகி எல்லாரோட கேமையும் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக பார்வதி வந்துட்டு நம்ம பார்த்தது தான் விக்ரம் கனி எஃப்ஜே 3 பேர் கூட்டு சேர்ந்து மற்றவங்க எல்லாத்தோட கேமையும் அமுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. ரம்யாவோட தான் நமக்கு வீடியோவில் காட்டல, ஏன்னா ரம்யா வந்துட்டு ஏதாச்சும் அரைகுறையாக சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அது எதுக்கு தேவையில்லாமன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிட்டாங்க. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.